Hello friends, welcome to Easy Math. நம்ம இப்போ பார்க்க போகிறது chapter 3ல exercise 3.2 அதில் வந்து fourth sum பார்க்க போகிறோம். Which of the following pairs of linear equations are consistent இல்லைனா inconsistent? If consistent, obtain the solution graphically அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் மொத்தம் வந்து 5 சப்டிவிஷன் இருக்குது, 4 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்னென்னா x plus y equal to 5, 2x plus 2y equal to 10. ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x plus y minus 5 equal to 0, 2x plus 2y minus 10 equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதிலிருந்து a1 equal to 1, b1 equal to 1, c1 equal to minus 5, a2 equal to 2, b2 equal to 2, c2 equal to minus 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போது அதே மாதிரி a1 by a2 கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 2. இப்போது b1 by b2 கண்டுபிடிக்கணும். அதுவும் 1 by 2. அடுத்தது c1 by c2 equal to minus 5 by minus 10 equal to அதுவும் 1 by 2. நமக்கு a1 by a2, b1 by b2, c1 by c2 மூணு வேல்யூஸும் எப்படி கிடச்சிருக்கு? சேமாக கிடச்சிருக்கு. சேமாக கிடச்சா என்ன அர்த்தம்? இன்ஃபனைட் மெனி சொல்யூஷனாக இருக்கும். இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் வந்து கோஇன்சிடென்ட் ஆகும். இது வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை நம்ம கிராஃபில் அப்படின்னு போட்டு காட்டணும். ஓகேவா? ஹியர் a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. Therefore, the equations are coincident and have infinitely many solutions, and the equations are consistent. நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம முன்னாடி இந்த சொல்யூஷன் டேபிள் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம சொல்யூஷன் டேபிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னா x plus y minus 5 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம yக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். therefore x is equal to 5 minus y அப்படின்னு வரும். இப்போ x yயோட வேல்யூ வந்து 1 2 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா xோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ y equal to 1, y equal to 2, y equal to 3. So x is equal to 5 minus 1 equal to 4. 1 இருந்ததுன்னா x ஓட வேல்யூ 4. இப்போ y equal to 2. So x is equal to 5 minus 2 equal to 3. இப்போ x equal to 5 minus 3. So x is equal to 2. இதுதான் என்ன? நமக்கு சொல்யூஷன் டேபிள் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ. இதே மாதிரி இப்போ வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2x plus 2y minus 10 equal to 0. ஸோ y equal to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y equal to 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y equal to 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x equal to 10 minus 2 into 1 by 2 equal to 10 minus 2 by 2. 8 by 2 equal to 4. xோட வேல்யூ 4. இப்போ x equal to 10 minus 2 into 2 by 2. 10 minus 4 by 2 equal to 6 by 2. 3. அதே மாதிரி x is equal to 10 minus 2 into 3 by 2. 10 minus 6 by 2 equal to 4 by 2 equal to 2. ஓகேவா? நமக்கு ரெண்டு டேபிள்லையும்
2 செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ்ஒய்க்கு மொத்தம் 6 பேர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சி பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ கிராஃபில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னா 4,1 4 and 1 இங்கே வரும். ஓகேவா? அடுத்தது 3 2 3 and 2. அது அடுத்தது 2 3 2 3 4 1 3 2 2 3. ஓகேவா? ரெண்டாவது டேபிளில் பார்த்தீங்கன்னாலும் 4 1 3 2 2 3 இதான் இருக்குது. ஸோ வேல்யூஸ் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு ஈக்குவேஷன் என்னெல்லாம்னா x + y = 5, இன்னொரு ஈக்குவேஷன் வந்து 2x + 2y = 10. இதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x - y = 8, 3x - 3y = 16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா x - y - 8 = 0, 3x - 3y - 16 = 0ன்னு எழுதலாம். இதில் வந்து a1x, b1 = -1, c1 = -8. அதே மாதிரி a2 = 3, b2 = -3, c2 = -16. இப்போ a1/a2 என்ன வரும்னா a1 = 1. ஸோ 1/3. b1/b2 = -1/3 = 1/3. c1/c2 = -8/16 1 2 = 1/2 அப்படின்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு ஹியர்? a1/a2 = b1/b2ன்னு இருக்குது. ஆனால் நாட் ஈக்குவல் டு c1/c2ன்னு இருக்குது. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து நோ பாசிபிள் சொல்யூஷன் அர்த்தம். அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். therefore there is no possible solution and the lines are parallel to each other. இது இப்படி எழுதுறதை விட the lines are parallel to each other, அதனால் வந்து சொல்யூஷன் வந்து கிடையாது அப்படின்னு எழுதலாம். therefore the equations are inconsistent. இன்கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷனே கிடையாது, அதனால் கிராஃப் கிடையாது இதுக்கு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் 2x + y - 6 = 0, 4x - 2y - 4 = 0. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா அதே ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ a1 இதுலேருந்து a1 = 2, b1 = 1, c1 = -6, a2 = 4, b2 = -2, c2 = -4. இங்கே வந்து a1/a2 = 2/4 = 1/2, b1/b2 = 1/-2, c1/c2 = -6/-4 = 3/2. ஓகேவா? இதுதான் வந்து a1 b1 c1க்கு a1/a2 b1/b2 c1/c2குள்ள வேல்யூ. இங்கே எப்படி இருக்குது? here a1/a2 is not equal to b1/b2. அதனால் என்ன அர்த்தம்? இன்டர்செக்ட் ஆகும், அதனால் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அது வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? therefore the linear equation intersect at one point
and have one solution. Therefore, the equations are consistent அப்படின்னு அர்த்தம். இப்போ இது கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து, அதாவது 2x + y - 6 = 0, இதுலேருந்து நம்ம xyக்கு சொல்யூஷன் டேபிள் வந்து கண்டுபிடிக்கணும். yயோட வேல்யூ என்னெல்லாம் கொடுக்கலான்னா, இதுக்கு வந்து xக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா? xக்கு வந்து 0, 1, 2 அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? y = 6 - 2x அப்படின்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு x = 0, x = 1, அப்புறம் x = 2 மூணு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இப்போ x = 0னா என்ன வரும்? 6 - 2 × 0 = 6. அடுத்தது 6 - 2 × 1, அப்போ 6 - 2 = 4. 6 - 2 × 2, 6 - 4 = 2. இப்போது நமக்கு yக்கு வேல்யூஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு? 6, 4, 2. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குள்ள சொல்யூஷன் டேபிள். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள சொல்யூஷன் டேபிள் வந்து போட போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x - 2y - 4 = 0. x, y. இப்போது xக்கு 1, 2, 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா yக்கு என்ன வரும்? y அது -2y = 4 - 4x. Therefore, y = 4 - 4x / 2 -2. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு x = 1, அடுத்தது x = 2, அடுத்தது x = 3. -4 × 1 / -2 = 4 - 4 0. x = 1னா y = 0 ஆகிடும். இப்போ x = 2. 4 - 4 × 2 divided by -2 = 4 - 8 by -2 = -4 by -2 = 2. x = 2னா y = 2. அடுத்தது x = 3. 4 - 4 × 3 divided by -2 = 4 - 12 by 2 -8 by -2 = 4. ஓகேவா? இப்போ xோட வேல்யூ வந்து 3 இருந்ததுன்னா yயோட வேல்யூ வந்து 4. நமக்கு ரெண்டு டேபிளும் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப் வந்து வரைய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா 0, 6. ஸோ 0 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. 0, 6. அடுத்தது 1, 4. 1 and 4 இங்கே வரும். அடுத்தது 3, 2, 2. 2, 2. அடுத்தது 1, 0. இது மூணுமே வந்து ஒரு ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்னா 2x + y - 6 = 0. இது வந்து அந்த ஈக்குவேஷன். அடுத்தது 1, 0 இங்கே வரும். 2, 2 அது இங்கே வரும். அடுத்தது 3, 4. 3, 4. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 4x - 2y - 4 = 0. இந்த 2, 2 வந்து the intersection point.
ஓகேவா? இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து 2x மைனஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, 4x மைனஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதிலிருந்து a1 ஈக்குவல் டு 2, a2 ஈக்குவல் டு மைனஸ் b1 ஈக்குவல் டு மைனஸ் 2, c1 ஈக்குவல் டு மைனஸ் 2. அதே மாதிரி a2 ஈக்குவல் டு 4, b2 ஈக்குவல் டு மைனஸ் 4, c2 ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ a1 பை a2 என்ன வரும்னா 2 by 4 ஈக்குவல் டு 1 by 2. ஓகேவா? அதே மாதிரி b1 by b2 ஈக்குவல் டு மைனஸ் 2 by மைனஸ் 4. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 1 by 2. அதே மாதிரி c1 by c2 ஈக்குவல் டு மைனஸ் 2 by 5 ஈக்குவல் டு 2 by 5. c1 by c2 வந்து 2 by 5 அப்படின்னு வந்திருக்கு. Here a1 by a2 equal to b1 by b2 ஆனால் not equal to c1 by c2. அதனால் என்ன, இதுக்கு வந்து பேரலாக இருக்கும் இந்த லைன்ஸ் வந்து, அதனால் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஓகேவா? therefore these linear equations are parallel and have no solution. Therefore these equations are inconsistent. ஓகேவா? மொத்தம் 4 சப்டிவிஷன் 4 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.